சொன்னாங்களாமா. ம். அவங்க அந்த அந்த மேடம் வந்து அவங்க ஒண்ணும் சொல்லல, ம். பதில் சொல்லல. 2 வாரம் கோல்டு வார் போயிட்டே இருந்தது. அவங்களும் பேசல, நானும் பேசல. ம். அப்புறம் ஒரு நாளைக்கு டெலிபதில பத்ரி சார் வந்து தெலுங்குல சொல்லியிருக்காரு. ம். "நீ என்ன விஷ் பண்ணினியோ அது சாபமாயிடும். நீ விஷ் பண்ணாம விட்டேன்னா அது வரமாயிரும்." ம். அப்படின்னு சொன்னாராமா. ம். அப்புறம் இவருக்கு புரிஞ்சுட்டு போய் அந்த மேடம்ட்ட சொல்ட்டாங்களாம். ம். "வேணாம், ஓகே நான் இந்த விஷ் வேண்டான்னு சொன்னதையும், அவங்க ம். அப்பாடான்னு சொன்னாங்கன்னு" சொன்னாரு. ம். இப்போ இது ஒரு கேள்வி. ஒரு விஷ் இல்லாம நம்ம எப்படி ஒரு வேலைய நம்ம நம்ம எப்படி அது ஒரு விஷ் வேற, இன்டென்ஷன் வேற, விஷ் வேறயா? எனக்கு இது ஒரு டவுட். இங்க வந்து ம், நீங்க என்ன செய்யணுமோ, இன்னைக்கு என்ன செய்யணுமோ, இப்போ என்ன செய்யணுமோ அத பத்தி யோசிங்க. வாழ்க்கை நோக்கம். ம். ஓகேங்களா? சோ இந்த இந்த நொடியில நீங்க வந்து என்ன செய்யணுமோ அது சரியா செய்றோம். இன்னைக்கு என்ன செய்யணுமோ அந்த பிளானிங். இந்த 2 ஓகே. விஷயங்கள் நீங்க செஞ்சாலே உங்க வாழ்க்கை நோக்கம் தானாவே அது வந்து வந்துரும். இப்போ நம்ம விஷஸ் அப்படின்றது கேட்க தேவையில்ல. இப்போ இயற்கை பாருங்க. இயற்கை தானா அந்த ரொட்டேஷன்ல வந்து இயங்கிட்டே இருக்கு. ம். பேர்ட்ஸ் காலையில கரெக்ட்டா வந்து பேர்ட்ஸ்க்கு அலாரம் இருக்கா? இல்ல வால் கிளாக் இருக்கா? டைம் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா பேர்ட்ஸ்க்கு? காலையில அந்த 5 மணி, 5:15 அந்த வெளிச்சம் ம். கரெக்ட்டா அந்த இருட்டுலேருந்து வெளிச்சம் வர அந்த டைம்ல கரெக்ட்டா எல்லாம் பேர்ட்ஸ் வந்து முழிச்சிரும். கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கும்போது முழிக்காது. இருட்டுலேருந்து கரெக்ட்டா வெளிச்சம் அப்படி ஷிஃப்ட் ஆகுற அந்த டைம்ல எல்லாமே வந்து முழிச்சு எல்லாமே அந்த அப் பறவைகள் கத்துறது, காக்கா கத்துறது எல்லாம் சவுண்ட்ஸ் கட 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 கடன்னு டக்கு 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 டக்குன்னு வருது. இங்க வந்து விஷ் அப்படின்றது கிடையாது. இது ஒரு இயற்கை நீதி. அது தானா எல்லாமே நடக்கும். சோ இப்ப வந்து நீங்க இங்க எடுத்திருக்கீங்க. உங்க நீட்ஸ் வந்து இந்த வாழ்க்கையில எதுவோ அது வந்து தானா நடக்கும். எனக்கு இது வேணும். எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் வேணும். இந்த ஒரு வீடு வேணும். இந்த ஹஸ்பண்ட் வேணும். இது எல்லாமே நம்ம விஷ் பண்றோம்னு நெனைக்கிறோம். பட் ஆனா இட்ஸ் நாட் அவர் விஷ். அது அப்படியே வந்து இயல்பா வந்து நடக்குது. ஓகே. ம். எவ்ரிதிங் இஸ் a pre-planned. ஓகே, ஓகே. அக்கார்டிங் டு சோல் பிளான் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே மேம். ஓகே. இந்த நடுவுல வந்து நான் விஷ் பண்றேன், எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அஃபர்மேஷன்ஸ் ம். பண்றேன், எனக்கு கிடைச்சிருக்கு, நான் கோல் இது பண்ணா கோல் இது பண்றேன், அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னன்னா, நம்ம சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத ம். வச்சு ஓவரா பண்றது தான் இது எல்லாமே. ஓ! ஓகே. சரி, சரி. ஸோ அதர் அனிமல்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து ஒன்லி 5 சென்சஸ் தான். அதனால ம். அது வந்து ஒரு அதோட லிமிட்டேஷன்ஸ்ல கரெக்ட்டா வாழுது. நமக்கு 6 சென்ஸ் குடுத்துட்டு கடவுளு அந்த 6 சென்ஸ வந்து எதுக்கு குடுத்துருக்காருன்னா, நம்ம பர்ப்பஸ்ஃபுல்லா சோல் டெவலப்மென்ட்காக, நம்மளோட முக்திக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நமக்கு 6த் சென்ஸ் குடுத்துருக்குது. பட் நம்ம ம். எதுக்கு அந்த 6த் சென்ஸ் இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணாம, ம். நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு மிதிமிஞ்சிய விஷயங்கள், ஒரு பேராசைக்கு, ஒரு அன்வான்டட் திங்ஸ்க்கு நம்ம வந்து இப்படி அந்த சிக்ஸ்த் சென்ஸை யூஸ் பண்ணி இந்த விஷஸ் வந்து கேட்கறது இது எல்லாமே வந்து அதுதான். ஓகே. எவ்ரிதிங் வாட் ஷுட் ஹேப்பன் இட் வில் ஹேப்பன். ம். எது நடக்குமோ அப்போ அது நடக்கும். அண்ட் ஓகே. வந்து விஷஸ்ன்னு சொல்றதை விட நீங்க எப்போ வந்து மெடிடேஷன் பண்றீங்கன்னோ செல்ஃபோட கனெக்டடா இருக்கீங்க, ஓவர் ம். செல்ஃபோட. ஸோ ம். ஓவர் செல்ஃபோட கனெக்டடா இருக்கும்போது என்ன நடக்குமோ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். அப்போ விஷ் எதுக்கு? ம். விஷ் ஓகே. தேவையே இல்லையே. இதுதான் நடக்க போகுது கேரண்டியா தெரிஞ்சிருச்சு. ஒரு ம். மூவி வந்து நீங்க பாத்துட்டீங்க, அந்த மூவியோட எண்ட் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ம். சோ அங்க உட்கார்ந்து கடவுளே கடவுளே இது மாறிடணும் இது மாறிடணும் மாறிடணும்னு வந்து வேண்டிக்கிட்டா மாறுமா ம். மூவியோட கிளைமேக்ஸ்? கிளைமேக்ஸ். ஓகே. சேம் திங். இங்க ஓகே. எல்லாமே பிளான்டு, எல்லாமே வந்து இது ஆயிடுச்சு. ஓ! அண்ட் வந்து இந்த விஷ் கூட எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன், அந்த கோரிக்கை வந்து நிறைவேறுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ம். அங்க என்னன்னா
அங்க நடக்க போறதுதான் உங்களுக்கு கோரிக்கையா வந்து அது ம். நடக்கிற மாதிரி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே. சரிங்களா? ஓகே. இது ஓகே மேம். எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஓவர் திங்கிங், என்ன சொல்றோம், நீ ரொம்ப ஒரு ஆஹ், நீ ரொம்ப ஒரு ரொம்ப அறிவாளியோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அங்கதான் நம்ம வந்து அறிவே இல்லாதவங்க. ம். அந்த மாதிரி நினைக்காம நான் ரொம்ப அறிவாளின்னு நினைக்காம நான் நார்மல் பர்சன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சென்ஸ் கரெக்டா புரியும். நான் தான் அறிவாளி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க நாம தான் முட்டாள். ம். சோ எவ்ரிதிங், அந்த விஷஸ் கூட இப்படிதான் நமக்கு வந்து வருது. ஓகே. அது வந்து ஆனா அது ஜென்ரலா நமக்கு புரியாது மேடம். நீங்க நல்ல ஓவர் செல்ஃபோட கனெக்டடா இருக்கும்போது ம். வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே டிராமா அப்படின்றது தெள்ள தெளிவா புரியும். சோ வென் நம்ம அந்த கான்சியஸ் எப்படி இருக்கும்னா, அப்போ உடல் கான்சியஸ் இருக்காது. இந்த உடல், இப்ப நான் சந்திரகலா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு மனைவி அப்படின்ற கான்சியஸை தாண்டி ஒரு ஹையர் ஓவர் செல்ஃப் ஸ்டேட்ல நான் இருக்கும்போது தான் டிராமா எனக்கு புரியும். ம். நான் எப்பவே நான் சந்திரகலா தான், நான் அம்மா தான், நான் மனைவி தான், நான் வீட்ல ஒரு ஹோம் மேக்கர் தான், இப்படின்ற ஒரு நிலைய நான் வந்து கட்டி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நடக்கிறது எல்லாமே எனக்கு வந்து புரியாது. ம். எதுவும் புரியாது, தலகால் புரியாது. இப்போ ஓவர் செல்ஃப் அப்படின்னும் போது என்னன்னா அது ஹையர் ஸ்டேட். அது சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு ஒரு தெருவை, இப்ப நம்ம தெருவே எடுத்துக்கோங்க. நம்ம வீடு இருக்கு, கீழே வீட்டுல வந்து கீழே தெருவுல போயிட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம விஷன் வந்து ஒரு லிமிட்டட் விஷன் தான் இருக்கும். அதுவே 4வது மாடி 10வது மாடியில போயிட்டு நம்ம வந்து தெருவை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நம்ம விஷன்? ப்ராடரா. அன்லிமிட்டடா ப்ராடா போகுது. சோ அதே மாதிரி நம்மளோட கான்சியஸ் வந்து ஓவர் செல்ஃபோட இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். ஓகே. எவ்ரிதிங் இஸ் டிராமா அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஓவர் செல்ஃப்க்கு வந்து இது மட்டும் ஒரே ஒரு பிறவி கிடையாது. இட் ஹாஸ் ம். ஆல்ரெடி சோ மெனி இன்கார்னேஷன்ஸ். அப்போ ஓவர் செல்ஃப் வந்து ஓகே. சோ ஓவர் செல்ஃப் வந்து எல்லா கான்சியஸோட இருக்கிறதால இட் நோஸ். சோ இந்த ஒரு ம். டிராமால நான் எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், ஐ ஜஸ்ட் ஹேவ் வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ஓகே. ஐ வில் டேக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ரெடியா இருக்கும். எந்த ஒரு எமோஷன்லயும் உள்ள முழுகாம ம். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் விஸ்டம். எஸ். சோ அந்த விஸ்டம்காக தான் சோல் வந்து வெயிட் பண்ணுது. சோ நம்ம செய்ய வேண்டியது நம்ம கான்சியஸ் ஓவர் செல்ஃபோட இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஐ எம் நாட் த பாடி அப்படின்ற கான்சியஸ் எப்பவுமே இருக்கணும். ம். ஓகே மேடம். எனக்கு நிறைய புரிஞ்சிருது. மேக்சிமம் எனக்கு ஒரு டவுட் வருது. திருப்பி நான் அப்படியே யோசனை பண்ணி பார்த்தா நான் யார்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கும்போது நானே ஆன்சர் பண்ணிடுறேன். பட் இந்த இதுக்கு எனக்கு எவ்வளோ யோசிச்சு எனக்கு ஆன்சர் வரல. நான் 2 நாளைக்கு முன்னாடியே குரூப்ல போடணும்னு நினைச்சேன். பட் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவையா இருக்கிறதுனால தான் சரி இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சு நான் உட்கார்ந்தேன். இந்த ஒரு இது. ஓகே. இப்ப இதுவும் எனக்கு புரிஞ்சிச்சு. செகண்ட் டவுட் வந்து மேடம், இப்போ ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வரணும்னு அதையும் அவரு தான் சொன்னாரு. கேன்சர் வருதுன்னு சொல்லி அவர் அதுக்கு கியூர் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் உண்டியல்ல போடுறேன் திருப்பதியில. கேன்சர் அவர் வந்து கியூர் பண்ணிட்டாரு. எப்படியோ அப்ராட் போய் 10 லட்சம் ரூபாய் போட்டுட்டாரு. கேன்சர்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. பட் நெக்ஸ்ட் பர்த் எடுக்கும்போது அவர் பிறக்கும் போதே கேன்சரோட பிறந்துட்டாரு. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல. சோ அவரு வந்து இப்ப பணமும் இல்ல. அத கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனா நம்மளோட மெடிடேஷன்ல வந்து கேன்சர் இருக்கவங்களும் தியானம் பண்ணி கேன்சர்ல இருந்து வெளியே வராங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளியே வராங்களா இல்ல எஸ்கேப் பண்றாங்களா இல்ல அது இட்ஸ் என்ன நாட் எஸ்கேப். இங்க எஸ்கேப்பே கிடையாது. எப்போ நீங்க தியானம் பண்றீங்களோ ம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா ஞானம் வருது.
ஓகே. எனக்கு தியானத்தால் ஞானம், ம், ஞானத்தால் முக்தி. முக்தி அப்படின்னும் போது ஒன்லி அட்டைனிங் சால்வேஷன் மட்டும் கிடையாது. முக்தி ம். இன் சென்ஸ் எல்லா வாழ்க்கை சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து, ஒவ்வொரு துக்கத்துல இருந்து முக்தி, கோபத்துல இருந்து முக்தி, ஆஹ் சாபத்துல இருந்து முக்தி, ஒரு இன்னசென்ஸ்ல இருந்து முக்தி, ஒரு அஞ்ஞானத்துல இருந்து முக்தி. ஓகே. சோ முக்தி அப்படின்னு சொல்லும் போது இட் ஹாஸ் அன்லிமிட்டெட் முக்தி. இந்த நொடியில நான் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது, அந்த நொடி இப்போ இப்போ நான் இந்த நொடியில வாழல, நான் வந்து பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர்ல இருக்கேன். சோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்து முக்தி. ஓகே. சோ தியானம் அப்படின்றது, தியானம் செய்யும் போது ஞானம் வருது. இப்போ வந்து இப்போ நான் இத்தனை விஷயங்கள் சொல்றேன்னா, இது வந்து ஐ அச்சீவ் 100% இல்ல 1000% ஒன்லி த்ரூ மெடிடேஷன். ஓகே. மெடிடேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞானம் வருது. ஞானம் வந்தா முக்தி. முக்தி ஃப்ரம் ஆல் பிசிக்கல் திங்ஸ், முக்தி ஃப்ரம் ஆல் மென்டல் இஷ்யூஸ், முக்தி ஃப்ரம் ஆல் சோல் இஷ்யூஸ். ஓகே. எல்லாத்துக்கும் முக்தி. முக்தி இன் சென்ஸ் விடுதலை. ம். முக்தினா விடுதலை. ஓகே. ஒரு விஷயம் நமக்கு எப்போ வந்து புரியாதோ, நம்ம அந்த ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கோம். ம். இப்போ கேன்சர் அப்படின்றது நீங்க கேட்டீங்க. சோ இந்த கேன்சர் அப்படின்றது என்னன்னா, கேன்சர் மூலமாக he has to learn some lessons. அந்த Yes. கேன்சர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாடம் வரணும். அந்த ம். பாடம் வருவதற்கு தான் அவங்களுக்கு அந்த கேன்சர் அப்படின்றது திரும்ப இந்த பிறவியில உடனே வந்திருக்கு. ஓகே. அந்த பாடம் அவங்க ஃபினிஷ் பண்ணல. நம்ம ம். வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்கல, எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டான்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட் ஆக மாட்டாங்க. ம். அகெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும். எது வரைக்கும் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லா போர்ஷன்ஸ் முடிச்சு அட்லீஸ்ட் பாஸ் மார்க் எடுக்கிற வரைக்கும் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன். ஓகே. சோ அதே மாதிரி இங்க கேன்சர் அப்படின்ற விஷயத்துல அவர் பாடம் வந்து கத்துக்கல, அதனால திரும்ப அதே கேன்சர் வந்திருக்கு. சோ அதே செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு திரும்ப போயிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் திரும்ப முடிக்கணும், முடிச்சாதான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோஷன் ஆவாரு. சோ இங்க வரும்போது என்னன்னா, நமக்கு தியானம் அப்படின்றது லக்கியா கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது, அவங்க அந்த தியானம் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டட் சிச்சுவேஷன்ஸ், அதுக்கு ரிலேட்டட் ஞானம் வந்து அவர் பெறுவார். ஸோ ஏன் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னும் போது, அவங்க வந்து ஹெல்த்தை வந்து கரெக்டா கண்காணிக்காம இருந்திருக்கலாம். இல்ல மேபி சம் ஹெல்த் கேன்சர் பேஷண்ட்ஸை வந்து ரொம்ப கேலி பண்றதோ, உன்னோட பாவத்துக்காக நீ இது மாதிரி ஆயிடுச்சு சம்திங் ஏதாவது இந்த மாதிரி சொல்லி இருக்கலாம். இல்ல கேன்சர் வர காரணம் என்னன்னா, இந்த உடல்ல இருக்கிற செல்ஸ் எல்லாமே நல்ல செல்ஸ் எல்லாமே அழிச்சிட்டு அது வந்து டெட்லி செல்ஸா மாறுது. அப்படின்னா நீ வந்து நல்லது செய்யல, ஒரு கெட்ட விஷயங்களை வந்து நீ இது பண்ணிருக்க. அது வந்து எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. இங்க என்னன்னா, நம்ம பிசிக்கலா நம்ம ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கோம். மேபி இந்த பிறவி இல்லாம இருக்கலாம், முன்னாடி பிறவியில கூட இருக்கலாம், அது நமக்கு வந்து தெரியாது. சோ இது எல்லாமே தியானம் செய்யும் போது அங்க வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து ஃபிளாஷ் ஆகும் உங்களுக்கு. விஷயமா ஃபிளாஷ் ஆகும்போது, நான் இந்த தப்பு செஞ்சிருக்கேன், ஆமா ஆமா நான் இந்த தப்பு செஞ்சிருக்கேன். அங்க இன்னர் அக்செப்டன்ஸ் வரும். சோ இன்னர் அக்செப்டன்ஸ் வரும்போது என்ன ஆகுது, பாடம் வந்துருச்சு. இன்னர் அக்செப்டன்ஸ் வரும்போது அந்த தவறு ஏன் பண்ணிருக்கேன், எதுக்கு பண்ணிருக்கேன், அந்த அஞ்ஞானத்துல பண்ணிருக்கேன், இனிமே நான் பண்ண மாட்டேன். சோ இந்த ஒரு இது எல்லாமே நடக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தவறு வந்து புரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து பிராயச்சித்தம் பண்ணி, அதுக்கு நான் மாறாக நான் இனிமே நல்லா இருக்கேன் அப்படின்ற இந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பண்ணும்போது, அதுக்கேத்த பாடங்கள் அவர் வந்து இங்க பினிஷ் பண்ணிட்டாரு. சோ அங்க பினிஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்ஸ் எல்லாமே உயிரோட, அந்த டெட்லி செல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு
குட் செல்ஸா மாறிடும். ஓகே. அப்போ நான் கேன்சர் எல்லாமே இதேதான். எல்லா டிசீஸ்க்கும் இதே கான்செப்ட் தான். நம்ம வந்து தியானம் செய்யும் போது ஒரு விஷயம், அந்த நோய் நமக்கு ஏன் வந்தது அப்படின்றது ஃபிளாஷ் ஆகும், கட்டாயமா ஃபிளாஷ் ஆகும். நீங்க ஆனா இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணணும். சும்மா அப்படி கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து எனக்கு ஒண்ணும் தெரியலன்னா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இந்த உடல் கான்சியஸை தாண்டி நம்ம போறதுக்கு எவ்வளவோ நேரம் ஆகும். அண்ட் வந்து நிறைய பேருக்கு ஃபிளாஷ் ஆகலைன்னாலும் உள்ளுக்குள்ளார அந்த ஒரு மாற்றங்கள் உள்ளுக்குள்ளார நடந்துரும். ஓகே ஓகே. சம்டைம்ஸ் எல்லாருக்குமே வெளிப்புறமா புரியாது, நம்ம மைண்டுக்கு தெரியாது. ஆனா உள்புறமா அது வந்து மாற்றங்கள் நடக்கும். சோ நம்மளே பாக்குறோம். இப்ப தியானத்துல உட்கார்றோம், ஒரு இடத்துல வலி வருது, அது ஹீலிங்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம பொறுத்துக்கிறோம். அந்த ஹீலிங் முடிஞ்ச உடனே அந்த வலி மாயமா போகுது. சோ இதே மாதிரிதான். சோ தியானத்துல அங்க எஸ்கேப் கிடையாது, அங்க கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. we are completing the அது திரும்ப அங்க அந்த லூப்ல இருந்து வெளியே வந்துடுறோம். ஆமா ஆமா, அது வந்து அங்க கம்ப்ளீட் பண்ணிடுறோம், அங்க ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் ஆனது எந்த விஷயமும் திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகாது. எப்பவுமே வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்க அதுல இருக்கிற பாடங்கள் அக்செப்ட் பண்ணல, அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்றதுதான். ஓகே. இப்ப எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து லங் கேன்சர் வந்திருக்கு ஒரு லேடிக்கு. அப்போ வந்து எனக்கு போய் சரி நீங்களும் ஏதாவது ட்ரை பண்றீங்களா, அந்த மாதிரி தியானம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்க தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிற போது நான் வந்து அவங்களுடைய கர்மால இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வருது. நீங்க தைரியமா சொல்லலாம். மேபி அவங்களுக்கு இந்த தியானத்தால சரி ஆகணும்னு இருக்கும்போது அவங்க வந்துருவாங்க. இல்ல அவங்களுக்கு இப்படியே தவிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு அந்த கர்மா தீரும்ன்ற போது அவங்க வந்து தியானத்துக்கு வர மாட்டாங்க. ஓகே ஓகே. பட் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓ எஸ். ஓகே. if she accepting, she has good time. she entered into good time அப்படின்னு நினைக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணலன்னா இன்னும் அவங்களுக்கு நேரம் வரல, அவ்வளவுதான். ஓகே. நம்மளோட வந்து நம்ம சொல்லிட்டு நம்மளோட வந்துடணும், அவ்வளவுதான். நம்ம சொல்லணும். அண்ட் வந்து நீங்க அந்த தன்னம்பிக்கை கொடுங்க, நீங்க பண்ணுங்க, கட்டாயமா சரியாகும். நீங்க பண்ணுங்க, இன்டென்ஸா பண்ணணும். ஆனா கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பத்தாது. இன்டென்ஸ் மெடிடேஷன் நீங்க வந்து பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், பிரமிட் சென்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இப்போ ரிட்டையர்டு லைஃப் அப்படின்னா நீங்க வந்து நம்ம வாணியம்பாடியில தங்கி பண்ணலாம், இல்ல பெங்களூர் பிரமிட் வேலியில தங்கி பண்ணலாம். ஏன்னா கேன்சர் அப்படின்னும் போது வீட்டுல இருக்கிற எனர்ஜிஸ் கட்டாயமா ஹெல்ப் பண்ணாது, பத்தாது. ஓகே. கொஞ்சமான எனர்ஜிஸ் பத்தாது. கேன்சர் அப்படின்றது அந்த ஒரு செகண்ட்லயே செல்ஸ் வந்து அப்படியே மல்டிபிள் ஆயிட்டே போகும். சோ அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற சக்தி கட்டாயமா பத்தாது. நம்ம வந்து இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணணும்னாலும் இங்க வந்து நமக்கு கோஆபரேட் பண்ணாது பாடி. சோ இதுவும் பத்தாது. பத்தாது கேன்சருக்கெல்லாம் அது பத்தாது. ஓ ஓகே. கேன்சர் எல்லாம் அப்படி வந்து பத்தவே பத்தாது. ஏன்னா அது மல்டிபிள் ஆயிட்டே இருக்கு, மல்டிபிள் ஆயிட்டே, ஒவ்வொரு நொடியிலும் மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். சோ அங்க இன்டென்ஸா போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா அந்த ஹெவி எனர்ஜிஸ் வந்து மல்டிபிள் ஆகிறது ஸ்டாப் பண்ணும். ஃபர்ஸ்ட் இட் ஸ்டாப்ஸ் மல்டிப்ளைங். இருக்கிற நோய் இருக்கும், மல்டிபிள் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். அதுவே பெட்டர் தானே? ஆமா ஆமா. சோ மல்டிபிள் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணும். அந்த எனர்ஜிஸ் வந்து என்ன எனர்ஜி அப்படின்றது என்னன்னா அதுக்கு வந்து தடை. அங்க வந்து உயிர் சக்தி இல்லாததால இந்த பேட் செல்ஸ் வந்து கேன்சர்ல வந்து உடனே மல்டிபிள் ஆகுது. நீங்க அந்த ஒரு ஹெவி எனர்ஜிஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி சிஸ்டம்ல இந்த செல்க்கு பவர் இல்ல. ஓகே. செல் மல்டிபிள் ஆகாது, அந்த கேன்சர் செல்ஸ் மல்டிபிள் ஆகாது. சோ அங்க என்ன ஆகுது, அது இருக்கிறது அப்படியே இருக்கும். திரும்ப நீங்க இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, யூ ஆர் இன்ஜெக்டிங் எனர்ஜிஸ் இன்சைட் யூ.
அந்த எனர்ஜிஸ் திரும்ப உள்ள இன்ஜெக்ட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுது? இருக்கிறதே ஹெவி எனர்ஜிஸ்க்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோம். எஸ். திரும்ப அத வந்து இன்னும் டைரக்ட்டா இன்ஜெக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? அந்த எனர்ஜிஸ்க்கு வந்து இந்த இருக்கிற இந்த செல்ஸும் கூட கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு கம்ப்ளீட்டா அது எல்லாமே போயிடும். ஓகே. ஸோ ஓகே. இப்படி இட் டேக்ஸ் ப்ராசஸ். அந்த டைம் டியூரேஷன் ஆகும். ஸோ ஒரு 41 டேஸ் இல்ல 48 டேஸ் வந்து இந்த மாதிரி கேன்சருக்கோ டிபிக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்க போய் தங்கிடணும். ஓ, ஓகே. பிகாஸ் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஏன்னா ஃபேமிலிக்கும் எதுவும் பண்ண முடியாது. ஃபேமிலி ஆளுங்களும் அவங்கள பண்ண விட மாட்டாங்க. அவங்க ஒன்லி பேஷண்ட் தான். அந்த உடலை பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்கள வந்து அலோ பண்ணுவாங்க. சோ அந்த நேரத்துல நீ வீட்டுல இருக்கிறது அங்க போய் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெட்டரா இருக்கும் இல்லையா? ஆமா மேடம், நல்லா இருந்துச்சு. நாங்க இந்த லாஸ்ட் சண்டே போயிருந்தோம். ஒரே நாள் மட்டும்தான். காலையில போயிட்டு எல்லாம் அன்னைக்கு வந்து லக்கிலி ஸ்வர்ணா மேம் அங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட டிஃபன் சாப்பிடும்போது ஞானம், நடக்கும்போது ஞானம், சும்மா அப்படியே அவங்க கிட்ட நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டேன். அதுக்கு ப்ரீவியஸ் வீக் தான் ஹாப்பி சண்டே அவங்களுடைய ஸ்பீச் கேட்டு நல்லா இருந்தது, எல்லாரும் லிசன் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். அடுத்த சண்டே டிஎன்ஏ பத்தி பேசியிருந்தாங்க. அடுத்த சண்டே நான் அவங்கள பார்த்துட்டு எல்லாம் அப்போ பேசிட்டு ரூம்ல போய் உட்கார்ந்து பேசி ஃபுல்லா எல்லாம் பேசி அன்னைக்கு நைட் எங்க டிக்கெட் கேன்சல் ஆகி திருப்பி ஏர்லியா போட்டு அப்படியே ஒரே எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா நடந்துருச்சு. ஒரு இதுவே இல்லாம ஹாப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு ஒன் டே தான் இருந்தோம் மேடம், சண்டே மட்டும் தான் இருந்தோம். போதும். ஆனா ஒரு நல்ல ஒரு இதுவா வந்து ஒன் டே இருந்தாலும் போதும். அதுலயே அவங்க கிட்ட சஜன சாங்கத்தியம் முடிஞ்சது. சுவாத்தியாயம் புக்ஸ் 2-3 எடுத்து படிச்சாச்சு மத்தியான டைம்ல. போய் அந்த அகத்தியர் பிரமிட்ல உட்கார்ந்தா இங்க மட்டும் எனர்ஜி இறங்கல மேடம். பா, உடம்பு ஃபுல்லா இறங்குது அப்படி. அவங்க வந்து மாஸ்டர் மாஸ்டர்ன்றாங்க, என்னால காதுல விழுகுது, எந்திரிக்கவே முடியல. அப்புறம் சரி நாங்க 4 பேர் தான், அவங்க 2 பேர் நாங்க 2 பேர் தான். எந்திரிச்சுதான் எனக்கு அப்படியே இப்படியே இருக்கு. அவரு என்ன தண்ணி கொஞ்சம் குடிங்க அதுன்றாரு அவர் டாக்டர் வந்துட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கங்க. ஏன் இப்படி அந்த இருக்கு? மாதிரி இருந்தா நீங்க ஏஞ்சிக்காதீங்க. யாராவது கூப்பிட்டாலும் இல்ல மேம் என்னால ஏஞ்சிக்க முடியல, ஐ வில் ஸ்டே லைக் திஸ், இப்படியே என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓ, ஓகே. ஏன்னா அவ்வளவு ஒரு நமக்கு ஏந்திருக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜிஸ் உள்ள போகும்போது நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. இல்ல நான் வரல, என்னால முடியல, நான் கொஞ்ச நேரத்துல வரேன், நீங்க கேரி ஆன் அப்படின்னு சொல்லிடணும். ஓ, ஓகே. ஓகே மேடம், நல்லா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நீங்க அதை எடுக்கிறீங்களா மேடம், அந்த பத்ரிஜியோட விஸ்டம்? நான் வந்து ஆக்சுவலி ட்ரைனிங் ஒன்லி கிளாஸஸ் எடுக்கிறதுன்னு கிடையாது. நான் ட்ரெயின் பண்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும், எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும், அண்ட் வந்து நீங்க எல்லாரும் படிக்கணும். படிச்சு நான் சொல்ற மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா யூ வில் பி ட்ரெயின்டு. ஓகே. நான் லாஸ்ட் வீக்ல இருந்து இங்க வந்து ஃப்ரைடே லேடிஸ்க்கு எப்பவுமே ஒன் சைட் ஸ்பீக்கிங் வந்து ஆகாது. இந்த மாதிரி சொல்றதுதான் எல்லாருமே வந்து சொல்றாங்க. நான் பேசுறது மட்டும் கிடையாது, நான் உங்களை படிக்க வச்சு உங்களை பேச வைக்க. ஓகே, ஓகேங்களா? ஓகே. லாஸ்ட் வீக் வந்து லேடிஸ் வந்தாங்க, 4 லேடிஸ், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்களெல்லாம் வீட்ல வந்து நீங்க 21 டேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்புறமா எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஜென்ஸ் மட்டும் வந்தாங்க, ரூம் சின்னதா இருக்குன்னு. அதுல பார்த்தா ஒன்னு ஹிந்து, ஒன்னு முஸ்லீம், ஒன்னு கிறிஸ்டியன். அப்ப நான் சொல்லிட்டேன், இது வந்து ரிலீஜியஸே கிடையாது, திஸ் இஸ் பியூர்லி சயின்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த கிளாஸ் நல்லா போச்சு. வெரி நைஸ் மேம், வெரி நைஸ். ஸோ நீங்க பண்ணுங்க. அண்ட் யாருக்கு எது வந்து நம்ம கொடுத்துட்டாலும் எனி டவுட் உடனே டிஸ்கஸ் அப்படின்னு வந்து போட்டுருங்க. ஏன்னா டவுட்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு தடை. எந்த டவுட் வந்தாலும் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே மேடம். ஓகே, நான் அப்பவே கேட்டுறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. பவி முத்து பேசுங்க. எஸ் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வீடியோ ஆன் பண்ண முடியுமா? பண்ணிருக்கேன் மாஸ்டர்.
ஆன் ஆகலையே. வருதா பவியோட வீடியோ? வீடியோ வரலமா. வரலீங்களா? ஆமா வரல. இன்னொரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் ஆ பண்ணுங்க. சரி ஓகே பரவாயில்ல பேசுங்க. அது ஸ்லோவா வரும் போல. வருதுங்களா வருதுங்களா மாஸ்டர்? வரல. நீங்க பேசுங்க பரவாயில்ல. ஆ ஓகே ஓகே. எங்க ஒண்ணு இருந்து ஒண்ணு வரீங்க? நானு பவித்ரா திருவேற்காடுல இருந்து பேசுறேன் ஓகே. மாஸ்டர். ஏற்கனவே நான் போய் பேசியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட. ம். ஆக்சுவலா நான் எனக்கு கொஸ்டின்ஸ்ன்னு ஒன்றும் பெருசா இல்லை, பட் ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஷேர் பண்ணலான்ட்டு. எஸ் எஸ் ஷூர். எனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது. ஆக்சுவலா மார்னிங் 2 hours பண்றேன், இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், திருப்பியும் நைட்ல ஒரு 1 hour பண்றேன். ம். ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் ஃபீல் ஆகுது மேம். அதுவும் இல்லாம முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப தயக்கமா இருக்கும் வீடியோல பேசுறதுக்கு கூட, உங்ககிட்ட குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு எல்லாமே. இப்போ ம். நல்லாவே எக்ஸ்போஸ் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். அதெல்லாம் என்னோட இது மீறி போகுது. பிளஸ் வந்து குரூப்ல வந்து என்ன கொஸ்டின்ஸ்னாலும் டவுட்ஸ்னாலும் நான் வந்து முரளி சார் கிட்ட, அப்புறமா தீபலட்சுமி மேம் கிட்ட, தெய்வம் மேம் கிட்ட எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் எனி டைம் உடனே போன் எடுத்து எனக்கு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். அது இவ்வளவு நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளவு நல்ல சோல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது மேம் எனக்கு. ஓகே. ஆஹ் உம் எனக்கு இவ்ளோ நல்ல சர்க்கிள் கொடுத்து இவ்ளோ இருந்து கூட நான் யூட்டிலைஸ் பண்ணாம இருந்திருக்கேனே. இப்பதான் எனக்கு மெடிடேஷன் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வெளியில வருது மேம். நெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு இப்போ நல்லாவே வெயிட் லாஸ் ஆயிருக்கு மேம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முன்னாடி எல்லாம் 1 year பிஃபோர் வந்து வாக்கிங் போவேன், அது பண்ணுவேன், எது பண்ணாலும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரே லெவல் தான் மெயின்டைன் ஆகும் வெயிட். பட் ஆனா இப்போ வந்து என்ன எதுவுமே பண்ண கிராஜுவலா மந்த்லி ஒன்ஸ் 1 kg குறைஞ்சிருது மேம். அது அதே ம். மாதிரி இப்ப சாப்பிடும் போது நல்லா தெரியுது, கான்சியஸா நான் இப்ப சாப்பிடுறேன். நமக்கு இது தேவையா, இது போதுமே, நமக்கு எனர்ஜி நிறையவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வருது எனக்கு. ம். அதனால என்னன்னு தெரியல, எனக்கு நல்ல வெயிட் லாஸ். நானும் மந்த்லி ஒன்ஸ் செக் பண்றேன், எனக்கே ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. நம்ம என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், நல்ல எனர்ஜியாவும் இருக்குது, பிளஸ் வந்து ஹாப்பினஸ் இருக்கு. அதே மாதிரி மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தேவையில்லாம சண்டை போடுறாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லாம நல்ல ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு, விஸ்டம் கிடைச்சிருக்கு. இது ம். மூலியமா தேவையில்லாம அனாவசியமா பேசக்கூடாது. இப்போ புக் ம். ரீடிங்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேம் நிறைய. வெரி குட். ராஜமணி சார் தான் வந்து துளசி தளம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, கொரியர் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ம். நிறைய ம். சர்வீஸ் பண்றாங்க மேம். எனக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு இப்ப ரொம்ப ஆசை வந்துருச்சு. சார் ம். கிட்ட கேட்டிருக்கேன், முரளி சார் கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ம். என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா பண்ணுவேன் மேம். எஸ் எஸ் எஸ். இவ்வளவு நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனேன்னு இப்பதான் தோணுது மேம். இவ்வளவு நாள் மிஸ் பண்ணதுன்றதை விட இப்ப கிடைச்ச உடனே நம்ம எவ்வளவு ஆர்வமா பண்றோம் அப்படின்றது தான் இருக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத பத்தி நீ யோசிக்க வேண்டாம். ஓகே மேம். ஏன்னா நம்ம கைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். ஓகே மேம். லாங் சரிங்க. ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை மேம். கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும்னு நம்புறேன் மேம். கண்டிப்பா எஸ் கொஞ்சம் எஸ். கொஞ்சமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப தண்ணி தாக எடுத்துருது மேம். நடுவுல தர்ஸ்டியா தண்ணி குடிச்சிட்டு தான் உட்கார்றேன். இருந்தாலும் வந்து அந்த தர்ஸ்டினஸ் வந்து எனக்கு அப்படியே காஃப் மாதிரி வந்துடுது. அதனால டிஸ்டர்ப் ஆயிடுது. பிளஸ் இல்ல வந்து நீங்க எனக்கு ஒரு வார்ம் வாட்டர் பக்கத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ம், வரும்போதே நீங்க டக்குன்னு எடுத்து குடிச்சிடுங்க, கண் திறக்காம. கண்ணு கண்ணு திறக்காமையா மேம்? கண் ஓகே. திறக்காம அந்த பாட்டில் மட்டும் கரெக்டா கைக்கு எட்டுற மாதிரி பக்கத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப ஓகே. உடல் ஆடாம இந்த கை மட்டும் எடுத்துட்டு வாயில குடிச்சிருங்க. ஏன்னா ம். டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ம். ஓகே. அதே மாரி கொஞ்சம் பாடி கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்குது மேம். 2 ஹவர்ஸ் மேல என்ன எப்படி தெரியுமோ தெரியல, பாடிக்கு கரெக்ட்டா ஒரே பெயின் வந்துருது. கொஞ்சம் கால நீட்டி அப்படி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலான்னு அந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆ ஓகே. நல்லா இருக்கு நீங்க மேம். பண்ணுங்க. ம். தாட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்டென்ஸ் மெடிடேஷன்ஸ் நெறைய நேரம் பண்ணணும் அப்படின்னும்போது, பௌர்ணமி, அமாவாசை அந்த மாரி நைட்ல வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? பண்றேன் மேம். அதுவும் ட்ரை பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன் நானு. அந்த மாரி என் பண்ணுங்க வந்துரும். எனக்கு இன்னொரு டவுட் மேம். இப்போ சப்போஸ் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்ல அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோ மேம். அது வந்து ஒரு தாட் மாரி நம்ம மெடிடேஷன் முன்னாடி வைக்கலாங்களா? இல்லப்பா. மத்தவங்களுக்காக இல்ல, இல்ல. அது வைக்க வைக்கக்கூடாது. வேண்டாம். ஆக்சுவலி ஆ அது வந்து பலிக்காது. ஆ அது மாரி பண்ணவும் கூடாது. ஓகே, ஓகே மேம். அந்த மாரி நீங்க ப்ரே பண்றீங்க, அவங்களுக்காக இது பண்றீங்க, அவங்களுக்கு சரியான அதுவும் ஒரு இன்டரப்ஷன் தான். ஒவ்வொரு நோயும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லெசன்ஸ் தானே! எஸ் மேம்.
அவங்களோட பாவங்கள் தானே. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுங்க. ஓகே ஓகே. நீங்க யாருக்காவது பரிதாபப்படுறீங்க, யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுங்க. அதுக்கு அதை விட சிறப்பான ஹெல்ப் வேற எதுவுமே கிடையாது. சொல்லி குடுக்குறேன் மேடம். பட் ஆனா அவங்க வந்து எதுவுமே கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அத பத்தி அவங்களோட அதெல்லாம் நமக்கு கஷ்டத்தையே பத்தி தேவையில்லை. அது அவங்க பர்சனல் சாய்ஸ். சொல்லி கொடுக்க ஓகே ஓகே. வேண்டியது நம்மளோட கடமை. கடமை அதோட முடிஞ்சிருச்சு. கேக்குறாங்க இல்லன்றது அது அவங்க விதி. ம். எஸ் சோ மேம். விதிய வந்து யாராலையும் மாத்த முடியாது. கரெக்ட். ம். ஒரு நல்ல நேரம் வரும்போதுதான் எல்லாருமே இதுக்குள்ள வருவாங்க. இப்போ உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. பிஎஸ்எஸ்எம்ல பார்த்தோம்னா எண்ணி பார்க்கலாம். ஒரு 1000மோ 1000 கூட இருப்பாங்களா எனக்கு தெரியல. ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளவு கம்மி தான் இருக்காங்க ம். மக்கள். ஏன்னா நல்லது வந்து ரிசீவிங் ரொம்ப கம்மி தான். அந்த ரிசீவ் ஆனவங்க கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல நீங்க என்னோட குரூப்ல இருக்கீங்களா? எஸ் மேம். இருக்க ஸ்பிரிச்சுவல் இருக்கு மேம். இருக்கீங்க. சோ அப்ப ஒவ்வொரு குரூப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 700 800 பீப்புள் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா எண்ணினா ஒரு குரூப்ல 40 பேர் கூட இருக்க மாட்டாங்க பண்றது. ம். ம். சோ அதே மாதிரிதான் உலகத்திலயும் எல்லாருக்குமே இப்ப தியானம் தெரியாது. சொல்லி கொடுத்தாலும் அக்செப்டன்ஸ் இருக்காது. நல்ல விஷயங்களுக்கு உடனே அக்செப்டன்ஸ் யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. எஸ் மேம். அதுவே நீங்க ஒரு கெட்டது சொல்லுங்க, ஒரு சிட்டுக்கு ஒரு நொடியில அது வந்து உலகம் ஃபுல்லா பரவிடும். எஸ் மேம். ஒரே ஒரு செகண்ட் போதும். ஒரு கெட்டது நம்ம ஏதாவது வந்து ஒரு ரூமர் வந்து சொல்றோம்னா அந்த ரூமர் வந்து உலகம் ஃபுல்லா பரவறதுக்கு வித்தின் செகண்ட்ஸ் போதும். அது பரவிடும். ஆனா நல்லது மட்டும் நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மளையே பைத்தியம் சொல்லிட்டு அதை அங்க வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஒண்ணுல்ல மேம். கண்டினியூஸா நான் வந்து யார்கிட்டனா சொல்லிட்டே இருந்தாங்கன்னா என்ன அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்ன இவங்க வந்தாலும் மெடிடேஷன் பத்தி தான் பேசுவாங்க. நம்ம தியானம் சொல்லும் போது நம்மள அவாய்ட் பண்றது காமன். இன்னும் பாத்தீங்கன்னா பைத்தியம் சொல்லுவாங்க. அதுவும் காமன் தான். இதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஆன்ம நிலையில முன்னேறி இருக்கோம் அப்படின்றதுதான் நமக்கு ப்ரமோட் ஆயிருக்கும். we are promoted to soul state. எப்பவுமே சோல் ஸ்டேட்க்கு நம்ம ப்ரமோட் ஆகிறோம்னா நம்மள வந்து எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறது, அவாய்ட் பண்றது, பைத்தியம் சொல்றது, இது எல்லாமே காமன் திங்ஸ். இது எல்லாமே செய்யும் நமக்கு வரும்போது நம்ம அங்க ஃபீல் பண்ணாம ஐ ஹவ் ப்ரமோட்டட் அப்படின்றது நினைச்சுக்கோங்க. நமக்குள்ள இருக்க இன்னர் ஹாப்பினஸ் நமக்கு மட்டும்தான் மேம் தெரியும். அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலி. அப்பதான் நம்ம வந்து இங்க டிப்ரெஸ் ஆகாம இருப்போம். நான் அதை பத்தில கேரே பண்ண மாட்டேன் மேம். ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு யார் பண்றாங்களோ அவங்களுக்கான முயற்சி எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். விஷயம் தெரியலன்னா எல்லாருமே அப்படிதானே இருப்பாங்க. தெரிஞ்ச அப்புறமா எல்லாருமே வந்து ஆமா இல்ல அப்படின்னு வந்து அவங்களுக்கே தோணும் இல்லையா? அதேதான். நமக்கே ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் தானே மேம் இதே நீ எனக்கும் சொல்லியிருந்தாலும் முதல்ல தெரிஞ்சிருக்காது. நானே ஒரு ஏஜ் வரும்போது தான் எனக்கும் தெரியுது. ஆமா ஆமா. இதே விஷயத்த நீங்க வந்து நினைக்கிறீங்க இவ்வளவு நாளா எனக்கு தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா நீங்க இதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா டைம் வரல. அந்த டைம் வரும்போதுதான் யாராவது உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு இது புரியுது. அதே டைம் வராத போது உங்களுக்கு வந்து யார் வந்து சொன்னாலும் அங்க புரியாது. அப்போ அதேதான் அவங்களுக்கும் நேரம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு புரியும். பட் ஆனா இங்க என்னன்னா நம்ம வந்து சொல்றோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுன்னா ஒரு விதை. நம்ம அவங்களுக்குள்ள அந்த விதைய போட்டு வைக்கிறோம். அந்த விதை வந்து எப்பாவது முளைக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். எப்போ சீட் ஆகி க்ரோ ஆகி வருதோ அப்பதான் ஆகலாம். பட் ஆனா விதை போடாம நம்ம இருக்க கூடாது. நம்ம விதை போட்டுட்டே இருக்கணும். தேங்க்ஸ் மேம். எஸ் எஸ். தேங்க் யூ. ஓகேப்பா. ரேணுகா தேவி பேசுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். வீடியோல வாங்க மாஸ்டர். நான் வெளியே கடையில இருக்கேன். சரி ஓகே ஓகே. மாஸ்டர் இன்னைக்கு எனக்கு ஐயப்பா சார்கிட்ட இருந்து பாம்ப்ளெட் வந்துச்சுங்க மாஸ்டர். ஐயத்தூர் யாரு ஏதோ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு.
நம்ம எதுவுமே புக்கும் ஆர்டர் பண்ணல, எதுவுமே ஆர்டர் பண்ணல. எப்படி என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரியல எனக்கு. வந்துருச்சு. அது வாங்கிட்டு வந்து பார்த்து அப்புறம் இன்னும் பிரிக்க ஓபன் பண்ணலாங்க மாஸ்டர். ஃப்ரண்ட்ல அந்த அட்ரஸ பார்த்த உடனே அங்க இருந்து வந்திருக்குன்றது தெரிஞ்சிருச்சுங்க மாஸ்டர். என்ன யஜ்ஞத்துது அது? இப்ப இந்தியன் சேனல்னு சொல்லிட்டு இங்க எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வைக்கிறாங்க மாஸ்டர், கர்நாடகாவுல. பண்றதுக்காக உங்களுக்கு பேம்ப்ளெட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்களா? எங்க டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால நான் ஃபர்ஸ்டே கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட, பிரியா மேம் கிட்ட கேட்டிருந்தேன், அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க மாஸ்டர். அப்புறம் அது இன்னத்தோட ஓபன் பண்ணலங்க மாஸ்டர். அது நான் ஓபன் பண்ணணும், ஓபன் பண்ணி ஒரு நல்ல நாள்ல இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு ஓபன் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். டக்குன்னு லைட் கரண்ட் வந்துருச்சு மாஸ்டர். அது எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பியா இருக்கு. கையில கிடைச்சதுமே நல்ல நேரம் தான். அதுக்கு நல்ல நேரம் தாங்க மாஸ்டர். இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கே வந்திருக்குங்க மாஸ்டர். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க மாஸ்டர். நைஸ் நைஸ். அப்புறம் கடையில பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும்லங்க மாஸ்டர், சின்ன சின்ன பையங்களோடது, கவர்மெண்ட் ஹாஸ்டல். அவங்க பையங்க அந்த வார்டன் வந்திருந்தாங்க, பையங்களோட வந்திருந்தாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி, மாஸ்டர் சார் இந்த மாதிரி நான் வந்து மெடிடேஷன் பண்றேன் வீட்டுல, அது வந்து பிரீத் எக்ஸசைஸ் நாங்க சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு. நான் ஒரு 2 நாள்ல அவங்களுக்கு கேட்டுட்டு, வார்டன்ட்ட கேட்டுட்டு, சார்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நான் சொல்லி கொடுக்க உங்களுக்கு டைம் சொல்றேன். நானு நல்லதுதான் இது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, நீங்களே சொல்லி கொடுக்குறேன்னும் போது நான் வேணான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு. எனக்கு இன்னும் அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது மாஸ்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம குழந்தைங்களை கவர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சூப்பரா இருக்கும். கண்டிப்பாங்க மாஸ்டர். வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ மாஸ்டர். தேங்க் யூ மேடம். சொல்லுங்க சார், முரளி சார். அம்மா நான் மறந்துட்டேம்மா, 8 மணிக்கு ப்ரோக்ராம்ங்கிறது சுத்தமா மறந்துருச்சு. இப்போ வாட்ஸ்அப்ல தான் நான் வந்து சேட் பண்ணிட்டு அது இது பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குரூப்ல மெசேஜ் போட போகும்போது தான் நீங்க ஜாயினால் போட்டிருந்தீங்க. அச்சோ டைம் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்தேன். ஓகேம்மா, ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேம்மா. முந்தனத்தை சரியா ஞாபகம் இல்லை. 1.25 மணி நேரம் நான் வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்துருந்தேன். 1 மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு வந்து கடல் நீரா ஆற்று நீரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து அந்த தண்ணி வந்து சுத்தமா பியூர் ஒயிட்டா இருந்தது, நல்லா தெளிவா இருந்தது. அலைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அலை வந்து ரொம்ப பெருசா இல்லை, அப்படி சன்னமா அப்படி தட்டி தட்டி போகுதே தவிர பெரிய அலை எதுவும் இல்லை. அதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு நீரோடை மாதிரி அந்த ஆத்துக்குள்ளேயே போகுது. அதனுடைய வித்து பாத்தீங்கன்னா 10 to 15 அளவுக்கு, அந்த அடி அளவுக்கு வித்து அகலம் இருந்தது. அது எங்கிருந்து வருதுன்னு சொல்லி நான் லெஃப்ட் திரும்பி பார்த்தா அது எங்கிருந்து வருதுன்னே தெரியல, ரொம்ப தூரத்துல இருந்து அது வருது. அதே மாதிரி ரைட்டு திரும்பி பார்க்கறேன், ரொம்ப தூரம் போகுது, அதனுடைய ஆரம்பமும் தெரியல முடிவும் தெரியல. ஆனா வந்து அந்த அந்த தண்ணியில தனியா ஒரு நீரோடை மாதிரி போறதை நான் பார்த்தோமா. ஒரு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் அதை என்னால கண்ணில் பார்த்து நல்லா ரசித்து ரொம்ப சந்தோஷப்பட முடிஞ்சது. அப்புறம் அது அப்படியே மெதுவா அந்த காட்சி காணாம போயிடுச்சுமா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. இதுல ஏதாவது மெசேஜ் தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு? இதுல வந்து மெசேஜ் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து ஜென்ரலா சொல்றாங்க இந்த மாதிரி நமக்கு அத வந்து ஒரு நிறைகுடமான தண்ணீர், இந்த மாதிரி நிறைய தண்ணீர் பார்த்தோம்னா நமக்குள்ள வந்து அந்த அந்த பிரபஞ்ச சக்தி நல்லாவே வந்திருக்குது, அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் நான் நினைச்சுக்கிறேன். நானே அதை வந்து நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தணும், அந்த பிரமிட் அந்த காஸ்மிக் எனர்ஜி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும், அதை எக்காரணம் கொண்டு வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சு அந்த தாட் வச்சிருக்கிறேங்கம்மா நானு. ஓகே ஓகே. எனக்கு நீங்க சொன்னதுல எனக்கு தோணினது நான் சொல்றேன். இங்க என்னன்னா ஒரு நதி மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு, நீங்க சொன்னீங்க. இது எல்லாமே என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனா அந்த மாதிரி நிலைதான் ஆன்ம நிலை. நமக்கு ஆன்மாவை வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியாது, அந்த நிலையில தான் நம்ம அப்படிதான் இருப்போம். பார்த்த மாதிரி இருக்கு, புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாது. அது நம்ம ஆன்ம நிலை. இப்ப நீங்க பாத்தீங்க அது எங்க இருந்து வருது எங்க போகுது ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஆன்மாக்கும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. சோ அது நம்ம ஆன்ம நிலை. அந்த நிலை இப்ப நீங்க வந்து பியூர் வாட்டர் பாத்தீங்க. ஆன்மா அப்படின்னாலே பியூரிட்டி.
சோ ஆன்ம நிலை எப்பவுமே தூய்மையா தான் இருக்கு. அது இறங்கி மனசுக்கு வரும்போது கலங்கல் ஆகுது, திரும்ப உடலுக்கு வரும்போது இன்னும் கலங்கல் ஆகுது. இப்ப தியானத்துல நம்ம வந்து உடலை தாண்டி மனசை தாண்டி அந்த ஆன்ம நிலைக்கு போகும்போது திரும்ப அந்த பியூரிட்டி ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். திரும்ப இந்த உடலுக்கு வரும்போது திரும்ப கலங்கல் அப்படின்றது இருக்கு. எவ்வளவு கான்சியஸா இருந்தாலும் திரும்ப அந்த கலங்கல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட் சாமி. நீங்க சொல்றது அந்த பௌதிக வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம 10 பேர்த்திட்ட பழகிறோம், 8 பேரு வந்து ஒரு 5 பேர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாங்க, நம்ம கூட இதா இருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த 2 மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே ரஃபாவே நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அறியாமையே நம்ம வந்து சில நம்ம கெட்ட குணங்களை யூஸ் பண்ண வேண்டி வந்துடுது. ஒரு கோவப்படுறது, அவங்கள பார்த்து திட்டுறது, சம்திங் அந்த மாதிரி மாறிடுதுமா. அந்த அந்த இடத்துல எனக்கு எனர்ஜி வீண் ஆகிருதுமா. ஆனா அந்த 10 பேர்த்துக்கிட்டே அன்பா இருக்கணும், அவங்களோட குணம் அப்படி நம்ம மாறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் அது மறந்து போய் அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிடுறோம். அது கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அல்லது அடுத்த நாள் அல்லது நைட்டு படுக்கிறப்ப யோசனை ஒண்ணு இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது. பட் அந்த சமயத்துல தப்பா தான் நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுதுமா. நம்ம இவ்வளவு மெடிடேஷன் பண்ணி ரியாக்ஷன்ஸ் எஸ் மனித இயல்பு எப்படின்னா ரியாக்ட் ஆகுறது தப்பு கிடையாது சார். ஆனா அந்த ரியாக்ஷன் தங்கி இருக்க கூடாது. அது உடனே அந்த நீங்க எந்த ரியாக்ஷன் ஆகுது, ஏன்னா ரியாக்ஷன் அப்படின்றது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. எத்தவங்க பத்த வைக்கிறது தான். அவங்க பத்த வைக்கும் போது இங்க ரியாக்ஷன் வருது. சோ அதனால அது நம்மளோட செல்ஃப் தவறு கிடையாது. சோ அதனால அந்த ரியாக்ஷன் வருது. அந்த ரியாக்ஷன் வரலாம், பட் ஆனா அது நீடிச்சு இருக்க கூடாது, அவ்வளவுதான். இப்ப நீங்க அது வந்து ரியலைஸ் பண்றீங்க இல்லையா, இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ரியலைஸ் பண்ணலன்னா அது நம்ம வந்து சுமக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அது உடனே நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம். சோ நீங்க எல்லாம் கரெக்டா தான் பண்றீங்க, எந்த ஒரு கில்ட் வேண்டாம். சரிங்கம்மா, சரிங்க, சரி. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. வெரி நைஸ். எஸ் மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? இன்னும் யாராவது பேசணுமா? சொல்லுங்க ரேணுகா தேவி. மாஸ்டர், எனக்கு ஒரு பய உணர்ச்சி போகுதே இல்லைங்க மாஸ்டர். ஃபேமிலி மெம்பர்ஸ்களுக்குள்ளார இருக்கிறது, அது வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, நாங்க செப்பரேட்டா தான் இருக்கிறோம், தனியா இருக்கிறோம் ஒரு பக்கம். ஆனா அந்த வயிற்றுல வந்து ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுறது எனக்கு ஃபீல் பண்றேன் மாஸ்டர். நான் பெயின் ஒரு நேரம் இருக்கு, வயிறு வந்து சாப்பிட்டாலும் அந்த ஒரு மாதிரி பெயினாவே இருக்கிற மாதிரி, அந்த வைப்ரேட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மாஸ்டர். எனக்கு அது வந்து இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனிதிங் நமக்கு வருதுன்னா நம்ம ஏதோ பண்ணதுதான் அது திரும்ப வருது ரிட்டர்ன்ஸா. சோ இங்க நான் என்ன பண்ணணும், நான் எப்படி இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. ஓகே மாஸ்டர். உங்களுக்குள்ளாரே கொஸ்டின் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து செல்ஃபா நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து இப்ப வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது எல்லாமே வந்து அந்த பயம் போறதுக்கு வெளிப்புறமான தேடல் தேடி இருக்கீங்க. அதுக்குதான் இன்னும் பயம் போகல. இந்த மாஸ்டர் சொன்னது, அந்த மாஸ்டர் சொன்னது அப்படின்னு நீங்க எல்லாரும் சொன்னது கேட்டு நீங்க பண்ணிருக்கீங்க. அதனால இன்னும் பயம் அப்படியே இருக்கு. சரிங்களா? செல்ஃபா நீங்க உங்களுக்கு நீங்க தேடி அதோட விடை எடுத்தீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு அதுல இருந்து விடுவு. ஓகேங்களா? ஓகே மாஸ்டர். லேட் ஆகலாம், பொறுமையா பண்ணுங்க, தேடுங்க உங்களுக்குள்ள. ஓகே மாஸ்டர். அண்ட் தீபலட்சுமி மேடம். சொல்லுங்க மேடம், இப்போ நம்ம அகண்ட தியானத்துக்கு ரிமைண்டர் போட சொன்ன ஒரு 15 days கழிச்சு ரிமைண்டர் போட்டு நீங்க வர ஜஸ்ட் என்கிட்ட கன்வே பண்ணுங்க. எனக்கு எல்லாரும் இப்ப 4 பேர் நீங்க வந்து பண்றீங்க, எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க. சோ நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். ஓகே மேம், ஓகே மேம்.
மேம் நான் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. 15 டேஸ் அது நீங்க சொன்னது ஸ்டார்ட் பண்ணல. நான் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மேம் நானு. நம்ம பண்ணுங்க. நம்ம ஏன்னா நம்ம திரும்ப இந்த யஜ்ஞத்துக்கு வேற நம்ம நேம்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த லிஸ்ட் இன்னும் வரல. அந்த குரூப்ல போட்டாங்களா உங்களை எல்லாமே? இல்ல மேம். அந்த எந்த குரூப்பும் ஃபார்ம் பண்ணல. அதுவே நான் உங்ககிட்ட கேட்கலான்னு தான் இருந்தேன். அந்த அதுதான் நானும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நானும் கேட்டுட்டே இருக்கேன். இன்னும் நம்பர்ஸ் லிஸ்ட் ரெடி ஆகல அப்படின்னு தான் எனக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம இத்தனை யஜ்ஞத்துக்கு பேரு எங்கேயுமே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நம்ம அவங்க சொன்னாதான் என்ன அவங்க தெரியுமா வர்றதுக்கு. பிஎம்சில பண்ணுவாங்க, கடைசி 2 நாள் தான் கொடுப்பாங்க நமக்கு. அப்படின்னா அந்த 2 எங்களுக்கு நாள்ல கடகடன்னு பண்ணணும். சவுத் சைடு வர்றதுக்கு பாவம் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் மேம். எங்க மதுரை சைடு எல்லாம் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறப்போ நம்ம பேசுறது கொஞ்சம் முன்னாடியே பேசிட்டா நம்ம அரேஞ்ச் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்குமே அப்படின்ட்டுதான். அதுதான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பிஎம்சில அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பண்ணும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகட்டும், அவ்வளவுதான். எஸ் மேம், எஸ் மேம். பிகாஸ் அப்புறம் மேம் எல்லாருமே இதுல வரமாட்டாங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆச்சுன்னா இந்த மாதிரி யஜ்ஞங்கள் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த வாட்டி முடியலனாலும் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கோம், நாங்க கூப்பிடுவோம், நீங்க எல்லாரும் வரணும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வாட்டியாச்சு வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. நம்ம குரூப்ல வந்து அந்த அகண்ட தியானம் ஒவ்வொருத்தங்க கிட்டையும் திருப்பியும் நீங்க அதுல மெசேஜ் பண்றவங்க பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு தடவை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு மேம், வேற யாரும் சேர்றதா இருந்தாலும் சேருங்க அப்படின்னு வாய்ஸ் ஓவர் போடட்டா மேம் குரூப்ல? நான் சொல்றதும் சொல்லிட்டு நம்ம இப்ப இருக்கிற லிஸ்டையும் போட்டுட்டு இவங்களுக்கு எல்லாம் நாங்க கால் பண்றோம், கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் வந்து இப்போ நீங்க சொல்றவங்களுக்கும் அவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சின்சியரா பண்றவங்க நீங்க அது குரூப்ல போட்டுடலாம். ஆக்சுவலி சின்சியரா யார் பண்றாங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இப்ப இந்த குரூப்ல தான் இருக்கணும்னு இல்ல, இந்த குரூப்ல இல்லாதவங்களும் பண்ணலாம். ஆனா வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் வாங்க. ஆனா பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் மெசேஜ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு இருக்கிறேன் மேம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, திரும்ப எல்லாரும் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கொஞ்சம் சொல்லல. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது ஒரு டெய்லி ஒரு 2 பேராவது 3 பேராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம்னு. ஆமா, அது கூட நான் கூட போட்டுட்டு தான் இருக்கேன். ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன், யாருமே கண்டுக்கிறதே இல்ல. அண்ட் வந்து நீங்க வந்து எவ்ரி டைம் வந்து ஃபோன் பண்ணணும்னு இல்ல, நீங்க ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபோன் பண்ணப்போ நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜோ இல்ல டைப்டு மெசேஜோ போட்டுருங்க. இல்ல மேம், நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மேம். யார்கிட்ட கேட்டாலும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. மேம் வாங்க அப்படின்னு கேட்டா உடனே வந்துடுவாங்க. அந்த மாதிரிதான். என்ன ஃபாரின் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டதான் நம்மளால பேச முடியாது. அவங்களுமே யார்கிட்ட எல்லாம் நான் பண்ணுனேனோ அவங்க எல்லாருமே 100% ரெஸ்பான்சிபிள் தான் மேம். ஆனா அவங்க ஒருவேளை நம்மளால பண்ண முடியாது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதுதான் வேணும் நமக்கு. எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். வந்து நம்ம குரூப்ல யாருக்கு பண்ணாலும் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இனி ஏதாவது 1 hour கூட நீங்க பண்ண மாட்டீங்க. எனக்கு எல்லாருமே சீனியர்ஸ் தான் மேம், நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா பண்ணுவீங்க. அதுல 1 hour எங்களுக்காக பண்ணுங்களேன் அப்படின்னா கரெக்டா பண்ணிடுவேன்னு தெரியலையேன்னு ரொம்ப பேரு போடாம இருக்கிறாங்க. ஆனா பண்ணிட்டு தான் மேம் இருக்கிறாங்க. ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் நிறைய பேரை நம்ம சேர்க்கலாம். ஆக்சுவலி அகண்ட தியானத்துல நிறைய பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருது, லாங் மெடிடேஷன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னாலே அகண்ட தியானம் சரியா ஓடுது, அந்த சைக்கிள் சரியா ஓடுதுன்னு அப்படின்னு அர்த்தம். எஸ் மேம். அப்புறம் இந்த பகல் டயத்துக்கு தான் கொஞ்சம் ஆளுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லது. நைட் எல்லாம் 100%, நைட் 9 to மார்னிங் 6 வரைக்கும் ஓரளவு 100%. அதுக்கப்புறம் 6 to 6 ஈவினிங் வரைக்கும் இருக்கிறது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணணும். நீங்க ஒரு வாட்டி வந்து அந்த லிஸ்ட் மட்டும் இன்னொரு வாட்டி கம்மியா இருக்கிறது மட்டும் ஒரு டைப் பண்ணி போட்டுருங்க குரூப்ல. மார்னிங் 6 to நைட் 6 அவ்வளவுதான். அந்த மார்னிங் 6 to நைட் அந்த ஸ்லாட் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அப்போ வந்து நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுறப்ப அது டைப் பண்ணி போட்டுருங்க மெசேஜ். எஸ் மேம், எஸ் மேம். அதான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆளுங்களை புதுசா தான் அதுல நம்ம ஜாயின் பண்ண வைக்கணும். அதனால ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு சிட்டிங்ல இட்ஸ் ஓகே தான். ஆமா, ஒரு ஆளு தான். அவங்க சப்போஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு நாளைக்கு இதுனா பிரேக் ஆயிடும், அவங்க சொல்லணும். அவங்க சொல்லாம விட்டுட்டாங்கன்னா மத்தவங்க பண்ணது வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒரு 4 பேர் நாங்க வந்து பர்சனலா நீங்க சொல்லுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் சொல்றது.
அந்த அளவுக்கு கொஞ்சம் இது ரொம்ப இதா சொன்னோம்னா, அப்படியா அப்பனா எல்லாரும் இருக்கிற இடத்துல வேணா போட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல தனியா ஆக்சுவலி இருக்கிறது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கோ ஒரு 15 டேஸ்க்கோ ஒரு ரிமைண்டர் போட்டுருங்க. எஸ் மேம். ஓகே ரிமைண்டர் மேம். மட்டும் போட்டுருங்க. அவங்கள ரொம்ப எஸ். ஃபோன் பண்ணி இது பண்ண வேண்டாம். இது இது எங்களோட இது நாங்க ஜஸ்ட் ரிமைண்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்டர் அப்படின்னு போட்டுருங்க. ஆனா சொல்லியிருக்கிறேன் மேம். சப்போஸ் உங்களால முடியாட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பா சொல்லுங்க. நாங்க யாராவது எடுத்து பண்றோம். ஆமா நீங்க குரூப்ல போடுங்க. குரூப்ல ஆமா. போட்டா என்கிட்ட சொன்னா நான் மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சோ குரூப்ல குரூப்ல சொன்னீங்கன்னா போட்டா ரொம்ப பேரு பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நெறைய 1 பேர் நாள் இருப்பாங்க. 1 நாள் 2 நாள் அப்படின்னும் போது குரூப்ல பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அதுவும் ஆமா. அதனால அக்கண்டடியான அப்படி பிகினர்ஸ் எல்லாருமே இல்ல ரொம்ப வெயிட் பண்றாங்க. நானா வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். அவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கேன் நானு. எஸ் மேம். ஏன்னா அதுதான். அகண்ட தியானம் அவங்களுக்கு வந்து கஷ்டம். அந்த ஹெவி எனர்ஜிஸ் பொறுத்துக்க முடியாது. கொஞ்சம் அந்த 41 டேஸ் இல்ல 41 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னா செம்மையா பண்ணுவாங்க அப்புறமா. ஆமா மேம். ஆமா மேம். பாடி ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடணும். பாடி ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா அகண்ட தியானம் பண்ணிக்கலாம். இல்ல அகண்ட தியானத்துல ஹீலிங் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹீலிங்க வந்து உங்களால பொறுத்துக்க முடியாது ஹெவி எனர்ஜிஸ்க்கு. எஸ் மேம். அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. எஸ். இதுல வேற எந்த ஒரு இது கிடையாது. புதுசா வந்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவுல அவங்க 1 or 2 டேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், தப்பே இல்லை. எஸ் மேம். எஸ். அப்புறம் எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இந்த 1 மந்த்ல. சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம ரேணுகா மேம்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்களுக்குள்ள கொஸ்டின் கேளுங்கன்ட்டு. ஆக்சுவலா எனக்கு அந்த பயமோ, அந்த ஏதோ எந்தாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்கும். எனக்கு ஏதாவது இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோஸ் வரும். இல்லாட்டா நீங்க யாராவது அத பேசி எனக்கு அதுக்கு பதில் வரும். இப்ப புதுசா என்ன நடக்குதுன்னா, எனக்குள்ள இருக்கிற அதே ப்ராப்ளத்த ஒருத்தங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு நான் சொல்ற பதில் பார்த்தீங்கன்னா, என்னமோ பெரிய லெவல்ல நான் தான் அதுல சாதிச்ச மாதிரி, பதிலெல்லாம் பெருசா சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம சொன்னோமே! அது நம்ம செஞ்சோமா? இதுக்கு ஏன் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்? உள்ள இருந்து நீங்க கேளுங்கன்னு சொன்னீங்க. நான் கேட்கவே இல்ல. அடுத்தவங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொன்னேன். அ எப்ப அது இதே ரேணுகா மேம்க்கே நான் கிளியர் பண்ணியிருந்தேன். "ஏய் நம்ம எல்லாம் ஆன்மா. நமக்கு அழிவே இல்ல. யார பார்த்தும் பயப்படக்கூடாது தெரியுமா? ஏன் இப்படி இருக்கிறீங்க?" எல்லாம் சொல்லிட்டு, "ஏப்பா இதே பயம் எனக்கும் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு." அப்படின்ட்டு இதே மாதிரி எனக்கு இந்த லாஸ்ட் 1 மந்த்தா எனக்கு கேட்கிற எல்லா கொஸ்டினுமே எனக்கு இருக்கிற கொஸ்டின். ஆனா நான் அவங்கள எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்ணணுமே, அவங்களுக்கு நான் கரெக்ட்டான பதில குடுக்கணுமேன்னு நான் நெனைக்கிறேன். எங்கேயோ இருந்து எனக்கு கேட்டது, எனக்குள்ள இருந்து வர்றது, இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு, நான் சொன்னத நான் ரீகால் பண்றப்போ, இது நான் சொல்றேன். எனக்கு நான் இத ஃபாலோ பண்ணேனா? ஓ! எனக்கு இதுதான் பதிலா? அப்படின்ட்டு எனக்குள்ள இருக்கிற பதில எனக்குள்ள இருந்து எடுத்துட்டு வர்றதுக்காக யுனிவர்ஸ் எங்கள என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க வைக்குது. இந்த 1 மந்த்தா இதுதான் மேம். அது ஒரு அதிசயமா நடந்துட்டு இருக்கு மேம். எஸ் அத எஸ் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் மேம். நமக்கு லெசன்ஸ் வந்து பல பேர் மூலமா வரும். இந்த மாதிரி டைம்ல என்னன்னா நம்ம மூலியமாவே நமக்கு லெசன்ஸ் வரும். ஆமா மேம். எஸ் மேம். சோ ரொம்ப நிறைய திங்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாமே எப்பவுமே நடக்கும். பட் ஆனா அவேர்னஸ் கிடையாது நமக்கு. ஆனா எஸ். இப்போ அவேர்னஸ் இருக்கிறதால ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கவனமா பாக்குறதால எல்லாமே அதிசயமா நமக்கு வந்து புரியுது. முன்னாடி கூட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா நம்ம அது நல்ல கூர்மையா கவனிச்சுக்க மாட்டோம். ஆமா மேம். கரெக்ட். இப்போ குழந்தைங்க கிட்ட பேசுறதே நம்ம பார்த்தோம்னா, நம்ம சொல்றது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்றது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. ஆனா அவங்களுக்கு சொல்லுவோம். நம்ம பசங்களுக்கு நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இதுன்னு நல்லா சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். ஆனா அங்க வந்து அதை நம்ம கவனிக்க மாட்டோம். இல்ல குழந்தைக்கு இப்படிதான் சொல்லணும், அவங்க அப்பதான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அங்க வந்து கட் பண்ணிடுறோம். அங்க நம்ம லெசன் எடுத்துக்க மாட்டோம். எப்போ நம்ம வந்து பக்காவா மெடிடேஷன் பண்றோமோ, இல்ல நான் இது சொன்னேன் இல்லையா, சோ நானும் இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் அப்பதான் வருது. ஆமா மேம். இப்ப எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்றேன் மேம் நானு. ஏன் அதெல்லாம் ஏன்னா திருப்பி அவ கேட்டக்கூடாதே. நாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அட்வைஸ் பண்றது.
ஆனா மத்தபடி நம்ம குரூப்ல இருந்த யாரோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்குண்டான வழி எல்லாம் சொல்லிட்டு ஓ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வல அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க திடீர்னு ஒரு புக்கு கேட்டாங்கன்னா அதை கொடுத்துட்டு ஓ இந்த புக்கு எனக்கு படிக்க சொல்றாங்க போல அப்படின்னு இன்னொரு அந்த புக்கை எடுத்து படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு உண்டான கொஸ்டின் ஆன்சர் அதுல இருந்து கிடைக்குதுமா மாஸ்டர். அது நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். இதுதான் இந்த மந்த் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். மேடம் மேடம் தீபலட்சுமி அம்மா கிட்ட நான் ஒன்னும் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேமா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவித்ரான்னு சொல்லி ஒரு மேடம் பேசினாங்க இல்லையா, அவங்க சென்னையில இருக்காங்க. அவங்க வாலண்டரி சர்வீஸ் எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஹோஸ்டிங்க்கும் மியூசிக் ஷேரிங் கேட்டேன். சார் அது டைம் கமிட்மெண்ட் பண்ணி பண்றது, வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, அது என்னால வந்து 100% கான்பிடென்ட்டா செய்ய முடியாது, என்னோட டைம் ஃப்ரீ டைம்ல நான் செய்யற மாதிரி ஒர்க் இருந்தா கொடுங்கன்னாங்க. அதுதான் சார் இப்ப டெலிகாலிங் வருது இல்லையா, அதுல அவங்க பேர் போட்டுக்கோங்க. அதான் இப்ப நான் தீபலட்சுமி அம்மாக்கு நன்றி. தீபலட்சுமி மேடம்க்கு அனுப்பிச்சிருங்க. தீபலட்சுமி இல்ல எனக்கு அனுப்பிச்சாலும் நான் வந்து நேரா பிஎம்சில கொடுத்துறேன். அவங்க குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அவங்க லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. யஜ்ஞத்துக்கு இன்வைட் பண்ணணும். அது வந்து அவங்க ஃப்ரீ டைம்ல பண்றதுதான் அது. சார் நீங்க சொன்னீங்கல்ல சார், சொன்ன அன்னைக்கு நைட்டே அவங்க நேம சேர்த்து நான் மேடம்க்கு அனுப்பிட்டேன் சார். அப்படியா? வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து நம்ம ஒரு பொறுப்பை வந்து அப்படியே எடுத்து கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃப்ரீ டைம்ல பண்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் அதுல வந்து அவங்களுக்கு கான்பிடென்ட் வந்ததுன்னா நான் வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் பெருசான விஷயத்துக்கு நான் கமிட் ஆகுறேன்னு அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் வருவாங்க. எஸ்மா. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே நம்ம வந்து பிஎம்சி பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க பயந்துருவாங்க. கொஞ்சம் அதெல்லாம் கிட்ட இருந்து பார்க்கணும். கிட்ட இருந்து பார்த்து நம்ம இப்போ பிஎம்சி ஃபேமிலி யாரோ தேர்ட் பர்சனுக்கு பேசணும்னால நிறைய பேர் பேச மாட்டாங்க. தேர்ட் பர்சன் கிட்ட நம்ம பேசும்போதுதான் நம்மளோட அந்த கெப்பாசிட்டி நமக்கு புரியும். ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நான் எப்படி பேசுறேன், என்னோட தைரியம் எப்படி இருக்கு, என்னோட வார்த்தை வலிமை எப்படி இருக்கு, என்னோட திறன் எப்படி இருக்குன்றது அப்ப புரியும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தாண்டி நம்ம ஒருத்தர் கிட்டவும் பேச மாட்டோம் இல்லையா. சோ இப்ப பிஎஸ்எஸ்எம்ல இந்த டெலிகாலிங் அப்படின்றது என்ன, தேர்ட் பர்சன் யார் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எப்படிப்பட்டவங்க ஒண்ணுமே நோ ஐடியா. பட் ஆனா அவங்க கிட்ட நம்ம பேசுறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பேசும்போது அவங்களோட உண்மையான நிலை அவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவரிங், அந்த டிஸ்கவரி ஆகுது. அதுல டிஸ்கவரி ஆகும்போது அவங்களுக்கே அவங்க கெப்பாசிட்டி அப்பதான் புரிய வரும். ஓகே ஓகே சார். ஓகே, சரிங்கம்மா. சரி. அண்ட் இன்னும் கூட நமக்கு ஆள் தேவைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர், ஏன்னா இவங்க வந்து 1 or 2 daysல லிஸ்ட் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இருக்கிற நமக்கு 20 பேர் வந்து பத்த மாட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம டெலிகாலிங்ல ஆட் பண்ணிக்கலாம். மேம் அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம குரூப்ல போட்டுட்டு இவங்களெல்லாம் நான் ஆட் பண்ணிருக்கோம். இது போக யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டோ அவங்க கொடுங்கன்னு கேட்கட்டா மேம்? எஸ் எஸ், அப்படி பண்ணுங்க. இத்தனை பேர் வந்திருக்காங்கனால கொஞ்சம், ஏன்னா திருப்பி சொன்னவங்களே திருப்பி சொல்வாங்க. சோ இந்த லிஸ்ட்டை வந்து நாங்க ஆல்ரெடி ஓகே பண்ணிட்டோம், அது போக இருக்கிறவங்க கொஞ்சம் கால் பண்ணுங்க அப்படின்னு. நான் புதுசா கொஞ்சம் ஜென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாமா, அவங்க கிட்ட எப்படின்னு தெரியல. என்னன்னா இது யஜ்ஞத்துக்கு கூப்பிடுறது, இது கரெக்டா வந்து ப்ராப்பரா கூப்பிடுறவங்க வரணும். நம்ம வந்து சும்மா நம்ம யாரோ தெரியாதவங்களுக்கு வந்து கால் பண்ணிடுங்கன்னா அவங்க வந்து கால் பண்ணி இது பிஎஸ்எஸ்எம் சொல்ல தெரியாம உளறிட்டாங்கன்னா திரும்ப கஷ்டம். ஓகே மேம், ஓகே மேம், பாத்துக்கிறோம். அதுவும் பாத்துக்கணும். சோ நியூ மெம்பர்ஸ் நம்ம வந்து இன்சார்ஜ் கொடுக்குறோம்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும். பிஎம்சில எல்லாம் ஒன்னும் கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தீபலட்சுமி மேம் நீங்க குரூப்ல ஆட் பண்ண அப்புறமா இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஜஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நான் குரூப்ல இருக்க மாட்டேன். எனக்கு மெசேஜ் வந்து அவங்க ஏதாவது கொடுத்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த மெசேஜை நான் திரும்ப ரீகரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே மேம். இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மேம், எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிளையரை, அதாவது நம்ம அவங்க நோட்டீஸையும் அடிச்சு வச்சிருங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படிங்கிறாங்க. சோ ஒவ்வொரு ஆளையும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம ஓபன் பண்ணி போட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 100 பேராவது வேணும், 100 பேருக்காவது போடணும் ஒருத்தவங்களும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க.
அப்படிங்கிறப்போ அதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா? அத கேட்கணும். அதுவும் இல்லாம இங்க நான் சேர்த்தவங்க எல்லாருமே சென்னையில இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. சோ நான் இப்ப சொல்றப்போ அவங்க வந்து பிளேஸ் வந்து கரெக்ட்டா கேட்பாங்க. ஏதோ ஒரு ஐடியாக்காகவாது கேட்பாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. எல்லார்ட்ட நான் நல்ல இங்க என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் யஜ்ஞம் நடக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போகணும். இது பப்ளிக்கா நடக்கிற ஒரு யஜ்ஞம், எல்லாருமே அட்டென்ட் பண்ணா நல்லதுன்றது மெயின் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம்ப்பா. அதுக்கப்புறமா ஃபிளையர் வந்து போகிறது போகாதது அது அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் மேம், எஸ் மேம். ஏன்னா ஓகே. இன்ஃபர்மேஷன் ரீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து யஜ்ஞத்தோட ஃபிளையர் அவங்க வந்து காலிங் பண்ணும்போது நீங்க உங்க உங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகே. ஏன்னா நம்ம ஓகே. டெய்லி ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது கூட ஸ்டேட்டஸ் இல்லைன்னா டிபிலேயே கூட வச்சுக்கலாம். சரி மேம், சரி நம்ம மேம். டிபில வச்சுட்டாலும் இப்ப நம்ம கால் பண்றதால அவங்களுக்கு கால் லிஸ்ட்ல நம்மளோட நம்பர் தெரியுது. இந்த என்னோட டிபில இருக்கிறது தான் யஜ்ஞத்தோட இது, ஜஸ்ட் அது பாத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஓகே மேம். நீங்க ஓகே. காலிங் பண்ற அந்த 1 or 2 days உங்க டிபி வந்து யஜ்ஞத்தோட ஃபிளையர் வச்சுக்கோங்க. சரி மேம், சரி மேம். இது ஓகே. ஈஸியா அவங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க அதை ஆ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே மேம். இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். இல்ல அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம அனுப்பணும், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மேம். ஃபோன் மட்டும்னா கூட பண்ணிடலாம். இந்த இதுதான் எல்லாருக்குமே கொஞ்சம் ஆக்சுவலி அவங்க குடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே பிஎஸ்எஸ்எம்ல இருக்கிற நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபார்வர்ட் பண்ணணும்னு இல்ல, எல்லா பிஎஸ்எஸ்எம்ல இருக்கிற நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வரும். சரி மேம், சரி மேம். அண்ட் வந்து நமக்கு இந்த பிசிஎஸ் கால் சர்வீஸ்ல ஒரு சிலது வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் தான் வரும். புதுசா வந்து எனக்கு தெரிஞ்சு யஜ்ஞத்துக்கு நிறைய வராது, ஏதோ 1-2 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே குரூப்ஸ்ல பாத்துக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க, அது கூட சொல்லலாம். ஓகே மேம். அப்படி இல்லைன்னா டிபியை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ. ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாரும் பேசியாச்சா? நம்ம இதுக்கு போயிடலாமா, மெடிடேஷனுக்கு? இன்னைக்கு பௌர்ணமி, ஸோ நிறைய நேரம் நம்ம தியானம் செய்யலாம். நல்ல டீப்பா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். நான் 1 hour மியூசிக் ஷேர் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமாவும் எப்பவும் கூட நம்ம இன்டென்ஸ் மெடிடேஷன் லாங் ஹவர்ஸ் பண்ணும்போது 1/2 hour இல்ல 1 hour மியூசிக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஆஃப் ஆயிட்டா அந்த ஸ்டேட்ல நம்ம அங்கிருந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த சைலன்ஸ்ல நம்ம போகும்போது நல்ல டீப்பர் ஸ்டேட் அப்படின்றது ஈஸியா நம்ம ஷிஃப்ட் ஆகுறோம். அதனால மியூசிக் வந்து எவ்வளவு நேரம் லாங் மெடிடேஷன்ஸ் உட்காரும் போது ஃபுல்லா லாங் மெடிடேஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து மியூசிக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகினிங் 1/2 hour 1 hour மியூசிக் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சைலன்ஸ்ல டிராவல் பண்றதுக்கு பாருங்க. அப்படி எனக்கு மியூசிக் ஆஃப் ஆயிட்டா முடியாதுன்றவங்க மியூசிக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 1 hour முடிச்சுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ எல்லாருமே அழகா நம்ம தியானத்துல உட்காரலாம். கை கோர்த்து கால்கள் கிராஸ் பண்ணி நம்ம கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு உட்காரலாம். எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், மொபைல் எல்லாமே சைலண்ட்ல வச்சுக்கோங்க. அழகா கண்களை மூடி